நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. வணக்கம் திரு சோப்பு. அன்புமணி மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மீண்டும் மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். இந்த தலைமையை பிடிக்கணும் அப்படின்றது அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்தது. அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை. 2026 வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன், செயல் தலைவராக இருக்கணும் அப்படின்னா செயல்படலாம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி மேல வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? இது தொடர்ந்து நம்மளுடைய ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, இப்ப ராமதாஸ் கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை வெளியில பேசுறது, ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விதத்துல அவர் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாமகவை நிச்சயமா பாதிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலேயே பார்த்தா இந்த பிரச்சனையை வெளியில செய்தியாளர் நிலையில தலைவர்ல இருந்து இவரை நான் செயல் தலைவர் ஆற்றுறேன்னு ஆரம்பிச்சதுல இருந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்களை அதிரடியா நீக்கினது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அதிரடியான குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே பகிரங்கமா பேசக்கூடியவரா இருக்கிறாரு ராமதாஸ். பதிலுக்கு இப்ப அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் தான் எங்களுக்கு எல்லாமே ஐயாவில் நடப்போம் இப்படிங்கிற மாதிரி. அதாவது அதுக்காக அன்புமணி தனக்கு பதிலுக்கு அவர் சும்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவில்லை. இவர் ஒரு கேடயத்தை பயன்படுத்துறாரு அன்புமணி. அவர் என்னன்னா டிஃபென்ஸ் கேம் விளையாடுறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா கட்சிக்கு தான் கெட்ட பேரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பேசுனது பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டுகள். அந்த அதீத உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில அவர் இத்தனை ஒரு குற்றச்சாட்டுகளை இப்ப இவர் தான் அன்புமணியை கட்சியை கொண்டு வந்தாரு, இவர் தான் அன்புமணி இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வந்தாரு, இவர் தான் MP ஆக்கினாரு, இவர் தான் அமைச்சர் பதவிக்கானதா முன்னிலைப்படுத்தினாரு, இப்படி எல்லாம் பண்ணாரு. அமைச்சர் பதவியில இருக்கும் போது அவரு சிறந்த ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னா பேரும் எடுத்தாரு. இன்னைக்கு அதையும் சொல்றாரு இவர் சரியா செயல்படல, அது பண்ணல அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்க்கும்போது ராமதாஸ் அவர்கள் அதீத உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதாக தான் தோன்றுது. இல்ல, அதுல ஒரு தீர்க்கமா ஒண்ணு சொல்றாரு, நான் தேர்தல் வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு. தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர போதா? அப்படி தொடர்ந்தா கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல பாமகவுக்கு இது கடும் பின்னடைவையோ சிக்கலையோ ஏற்படுத்தாதா? இன்னும் வாக்கு வங்கி அரசியலே பாதிப்பு ஏற்படுத்தாதா? நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா இவர் சொல்றாரு சம்பந்தப்பட்ட மற்ற கட்சிக்காரங்களுக்கு தெரியும் யார்கிட்ட கூட்டணி சம்பந்தமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா இது ஒரு குழப்பத்தை, மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கட்சி தலைவர்னு அன்புமணி இருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருக்கட்டும், இப்ப கட்சி நிர்வாகிகளே இப்ப அன்னைக்கு ஏற்கனவே ராமதாஸ் கூட்டத்துக்கு 108 216 பேர் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் வர வேண்டியதுல ஒரு 10-12 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கட்சி யாரு பக்கம் இருக்கு, தொண்டர்கள் யாரு பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு சூழல் இருக்கிறப்ப பிற கட்சி தலைவர்கள் கூட்டணியாக பேசணும்னா இப்ப அன்புமணி தானே பேசணும்னு நினைப்பாங்க. ஏன்னா பெருவாரியான வாக்குகளோ தொண்டர்களோ யாருகிட்ட இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் பேசுவாங்க. ஆனா அதே நேரத்துல இவர் ராமதாசுடைய ஒரு அந்த பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தும். மற்ற கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு ஒரு குழப்பத்தையும் இது ஏற்படுத்ததான் கூட இது பாமகவுடைய பேர வலிமையை அது குறைக்கும். அதே மாதிரி வாக்கு வங்கியையும் பாதிக்கும். இது எல்லாத்தையும் ராமதாஸ் உணர்ந்து செய்யறாரா என்னங்கிறது தெரியல. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில் முடிவடைந்து விட்டன, டிராவ்ல இருக்கு அப்படின்னு இப்ப ராமதாஸ் சொல்றாரு. ஆனா அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அன்புமணி மேல. அன்புமணி அவர்கள் இறங்கி வர மறுக்கிறாரா? அதுதான் இந்த பேச்சுவார்த்தையை எடுத்துட்டு போறது காரணம். இல்ல இது மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணல. இப்ப நடக்கிற விஷயங்கள் பாக்குறப்ப இப்ப இவரு தான் ரொம்ப அடமண்டா தலைவர் பதவியில இருந்து நீக்கிறது அப்படிங்கறத தாண்டி இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த தான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ராமதாஸ். இவர் அரசியல் கட்சியில ஒரு கட்சி தலைவரை விட தான் தான், அது என்னதான் நிறுவனராக இருந்தாலும் தான் மட்டுமே அப்படிங்கிற நினைக்கிறதே தவறு. அதுவே இணைந்து பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இருந்தால் அவங்க கட்சிக்கு நல்லது. அந்த எண்ணம் ராமதாஸுக்கு இல்லைங்கிறது அவங்க கட்சிக்கு தான் அது மைனஸ் ஆகும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.